அடிச்சது மாதிரி இருக்கும். அது தனியா தெரியத்தான் செய்யும். ஆமா, அப்படித்தான் இருக்குது கதைகள். அவன் என்னதான் அடிச்சு ரத்த போடுவாரு. ஆமா, என்ன ஒண்ணு கிடையாது. அதனால ஆமா, அதனால ஏன் சிரிக்கிறாங்க? உண்மைதானே? உண்மைதானே? ஆமா, ஆமா, உண்மைதான். எப்படி பக்கவாட்டே இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் தெரியுதா? கதாநாயகி தான். அப்ப அவரு பேசலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பையன்லாம் அசிங்கமா பாரு, அப்படி அடிச்சா கீழே வந்துடுவாங்க. ஆமா, ஆனா அந்த லேசா இப்படி இருக்கவும் தடுத்துட்டா போதும். சரிதான். அவரை அந்த மட்டுமாறு மேலே விழுந்துடும், பறந்துடும். அது இப்படி, அது அப்படிதான். அது கதாநாயகன். இவன் இல்லை. ஆமா, அப்ப அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்ப கோலில் எப்படி வந்து அடிச்சாலும் சரிதான், அந்த பந்து போகாது, அங்கேயே போறோம். ஆமா, ஆனா இந்த பொன்னியத்தை அடிக்கக்கூடிய பொண்ணு ஆகாயத்தில் எழும்பி பறக்குது. சரிதான். என்ன யோசிக்கின்றார் தெரியுமா? பெரிய தோழியர்கள் பங்களிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு பெண்ணும் என்ன பங்களிக்கிறார்கள்? எவ்வளவு அழகாக இருக்கிறது, என்ன அழகாக இருக்கின்றார். யாராக இருக்கும், யார் வச்ச குழந்தையா இருக்கும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. சரிதான். அது மட்டுமல்ல, ஆயிலையால் அழகை பார்த்தால் அவளுடைய பந்திரத்தையும் பார்த்தால் பார்த்தை இந்த சூரமானவள் தன்னுடைய மனதிற்குள்ளே எண்ணத்தை வளர்க்கின்றார். யோசிக்கின்றார், அரண்மனை நாடு சுற்றி பார்ப்பதற்கு எதற்கு போக வேண்டும்? திரும்ப எங்க வந்துடணும்? நம்ம வீட்டிலே போயிடணும். அப்படி என்று ஆயிலையால் அழகை பார்த்தேன் தோழியர்களை அழைத்து கேட்கிறான். இங்க வாங்கம்மா, நீங்க இந்த புளிய கூட்டத்துல பந்துறாருங்களே, ஆமா, நீங்க யாரு? அந்த கூட்டத்துல தலைவி யாரு? எந்த ஊரு? தலைவி பார்க்கவே இல்லையா? அவங்க தலைவி பேர் எப்படி? பொன்னிறத்தாள். அவங்க அம்மா பேரு பொன்மாரி பெற்ற மகள் பொன்னிறத்தாள். அப்பா அப்பா ஆமா, மறைத்தலைவர் அனந்த பெருமாள் மறைத்தலைவர். அவன் இவன் கூட பிறந்தது 7 ஆண்டுகள் சொன்னாங்க. அண்ணன்மார்கள் வந்து 7 பேர்கள். ஆமா, எல்லா பகவத்தையும் சேவித்தான். சரிதான். சேவித்து கொண்டு அவன் இனி நாம போகலாம். ஆஹா, அப்படி என்று சொல்லலாம். நம்ம இடத்துக்கு போக வேண்டியதான். எந்த இடத்துக்கு? அவர் ஊருக்கு நாட்டுக்கே போகலாம். அப்படி என்று சொல்லி அந்த பொன்னிறத்தாள் மேல் ஆசை கொண்டு பல்லுக்கை திரும்ப வைத்து அரண்மனையிலே வருகின்றார். அரண்மனையிலே வந்தவன் அரண்மனையிலே வந்து
சுவாமியம்மா ஆ. சுவாமியா செயல் அழகாந்தவன் ஒண்ணு செய்ய வழங்காதவன் சுவாமியார் இப்ப அவனால அப்படிதான் இருக்க இப்ப அவன் இவன் இருக்கிறது அப்படி ஒரு காரியத்துக்காக வேண்டி இவன் எப்படி புண்ணியத்தை பார்த்து வந்தார் அல்லவா அதனால அவனுக்கு அந்த எண்ணங்கள் அப்படி மனதுல வந்து இவன் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாய் தாயானவள் ஓ. மகனிடத்தில் வந்து சொல்லி என்ன கேட்கிறாய்? செல்வ மகனே அரண்மனையை போற இடத்தில் உன்னை அடித்தார்கள் யாராவது அதாவது மந்திரிமார் பேசி விட்டார்களா உடனே பேசலையா ஒண்ணுமே பேசல அப்படியா ஆமா. அப்படியா உப்பர படத்தை வந்தான் அவன் பண்ணிட்டு வந்தான் உடனே பேசலையா எப்படி பேசுவான் அப்போ நீ அரவு கண்டு பயந்து விட்டாயே அப்பா யாராவது ஒரு வார்த்தையாவது சொல்லு மகனே இன்னும் பேசாம இருக்கிறீங்க ஐயா அப்போதான் இந்த சூழல் என்ன சொன்னாங்க அவன் தெரியுமா? என்ன சொன்னா அவன் என்ன சொன்னான் அப்பதான் வாயை திறந்துட்டான் எம்மா அரண்மனையில் போன இடத்தில் அரண்மனையில் என்னை யாரும் பேசியதில்லை அம்மா அவனும் பயந்ததில்லையே அம்மா அப்படின்னு சொன்னாய் நான் அங்கே சந்திப்பை ஒட்டுமையாக செல்லக்கூடிய சமயத்திலே அந்த பொன்மாரி பெற்ற மகள் பொன்னிறத்தான் என்று சொன்னார்கள் அடி பொன்னிறத்தை கண்டு வந்தேன் அம்மா கண்டு வந்த பொன்னிறத்தை பொன்னிறத்தை ஈத்தப்பழம் போலே இடைகாமி பல்லொழிக்குமா பத்தி விரலடி சாயலோ சாயலோ Hare
அவருடைய அழகை கண்டதால் என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது அம்மா. அவன் உலகம் ஒப்பினையும் உருவாக முடியலாம். சரிதான். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை அம்மா. எப்படியாவது அப்பத்திரத்தில் சொல்லி கருதி அவரை நான் மாலை மனம் முடிக்க வேண்டும். அதனால் தான் நான் இப்படி படுத்து விட்டேன். கண்டு வந்த மன்னிரத்தை கருதி மாலை இட வேண்டுமே என்று சொல்ல தாயானவை கேட்கின்றார். இப்படி செல்வ மகனே, ஊர் பேரு கேட்டுதானே வந்திருக்கின்றார். அது எப்படி கேட்க போறதா? எப்படியோ அம்மா, என்ன ஊர் எது தெரியுங்களா? எனக்கு என்ன தெரியும்? கடையத்தூர். சரிதான். சந்தைக்குடி முன்னால அவளை பார்த்தது அவர் ஊர் கடையத்தூர். சரிதான். அவங்க அம்மா பேர் வந்து பொன்மாரி. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நமக்கு அதுவும் சேர்ந்தானே இருக்கு. அப்படியே சொந்த பந்தமா தான் இருக்குமோ? அப்பா பேரு அழஞ்ச பெருமாள் மரத்தை. அது மட்டும் இல்ல, வேற என்ன? உடனே நம்ம அடையாளம் பார்க்க வேண்டுமானா என்ன? அவரோட பிறந்தது 7 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. அப்படின்னா 7 ஆண்களுக்கு ஒரு பெண்ணிமை. அப்படியாப்பா? ஆமா. எல்லாம் சரிச்சிட்டு தான் வந்தியா? புத்தி இருக்கவும் சாட்சிட்டு தான் வருவான். புத்தி இல்லாதவங்க ஒவ்வொரு நேரம் வாடுவான். அப்படியா? புத்தி இல்லாதவங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வார்த்தை பேசுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு முதலாளியிட்ட ஒரு வேலையாளர் இருந்தான். சரி. அப்போ அவர் பக்கத்துல இன்னொரு கணக்காப்புடைய இருந்தான். கணக்காப்புடைக்கு மேல உடல் உழைப்பு குறவு. சரிதான். சம்பளம் கூடுதல். ஆமா. அவன் வேலையாளுக்கு 3 வேலை கூடுதல். சம்பளம் குறவு. அப்ப இவருக்கு ரொம்ப ஒரு மனசுல எண்ணம். என்ன எண்ணம்? தொழிலாளி. அவன் சும்மா இருந்து எழுதிட்டு இருக்கிறது இவ்வளவு சம்பளம். நாம 3 அடுத்து ஓடணும். நமக்கு குறவா இருக்குது. அப்ப அவன் நேரடியா கேட்டுட்டான். அவன் உடனே முதலாளி சொன்னாரு, ஒரு நாள் அப்படி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டி போகுது. மாட்டு வண்டியில பால் ஏற்றிட்டு போயிட்டு இருக்குது. என்னமோ போட்டு அவன் பண்ணையாரு இப்படியே கிடக்காரு. ஈஸியா இருக்குல்ல? ஈஸியா இருக்குல்ல? ஈஸி சேர்ந்துல அவன் வளர்ந்து அப்படி இருக்கிறார். வேற பக்கத்துல போய் நிற்கிறான். அவன் இவனுக்கு நல்ல ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும். அவங்க பேரை என்ன ஒண்ணு செய்யறா? எப்பா அந்த வண்டி எங்க போகுது அப்படின்னு ஓடியா? எங்க போகுதுன்னு கேட்டு ஓடி போறான். அவன் என்ன செய்வான்? ஓடி போறான். வண்டி கரெக்டா போய் வண்டி எங்க போகுதுன்னு தான் கேட்பான். வண்டி எங்க போகுது? வண்டியில் போகுதுடா. வண்டியில் போகுது. அவ்வளவுதான். வந்து சொன்னா ஐயா வண்டியில் போகுது. வண்டி எங்க போகுது? பழையபடி ஓடுறான். ஆமா. வண்டி எங்க இருக்குது? அவன் இருக்கிறதுன்னு சொல்லிடுவான். நெல் இருக்குது. ஆமா. ஐயா நெல் இருக்குதா? சரி. அவன் நெல் எவ்வளவு ரூபா? பழையபடி ஓடுறான். சரிதான். பழையபடி. இது யாரு கொண்டு போறா? இப்படி ஒரு கேள்விக்கு ஒரு 10 தடவை போயிருப்பான். ஆமா. சரி. அப்படி தான் அந்த 2 பார்த்து கணக்காப்புல வர. சரிதான். கணக்காப்புல அந்த வண்டி எங்க போகுதுன்னு பாத்துறப்பா. கணக்காப்புல போய் போற போக்குல எல்லாம் வருது. வண்டி எங்க போகுது, யார் எங்க இருந்து வருது, எங்க போய் சேருது, என்ன இருக்கு, என்ன கொண்டு போகுது, என்ன வேலை எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டான். முத்தா எவ்வளவு, வாவி எவ்வளவு, வீதி எவ்வளவு எல்லாம் கேட்டு வந்துட்டான். ஆமா. கேள்வி ஒண்ணு. ஆமா. பதில் வர. ஆமா. அப்ப சொன்னா இடா பாத்தியா உனக்கு முதல்ல அவங்க கணக்காப்புல வித்தியாசம். ஒரு கேள்விக்கு நீ 1000 நேரம் ஓடி இருக்கிறான். சரிதான். இவன் ஒரு கேள்விக்கு ஒரே முறை போய் பதில் இருக்கிறான். ஆமா. அதான் புத்தி உள்ளவங்கிறது. புரியுதா? அவன் அப்ப என்ன சொல்ல, என்ன செய்துட்டா பாருங்க. எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிட்டு வந்துட்டா. தாயிடத்திலே சொல்லக்கூடிய சமயத்தில் பார்த்தாய் தாயானவை பொன்னிறத்தை மாலைமணம் முடித்து வைக்க வேண்டுமே என்று சொல்லி என்ன சொன்னாலும் தெரியுமையா? கலக்க வேண்டிய மகனே போய்
தாயினுடைய சொல்லை கேட்டு தந்தையிடத்திலே சொல்ல தந்தை சுடலை மத்தை இங்கே கடையத்தூருக்கு வருகின்றார். சரிதான். கடையத்தூரிலே வந்து அனசுவரமான இடத்திலேயே தன்னுடைய மகனுக்கு தன் மகளை பெண் கேட்கின்றார். பார்த்தார் இந்த அனசுவரமான் என்ன யோசித்தார் தெரியுமா? நம்மளும் மகளுக்கு வர தேடி வருகின்றோம். அரிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. சரிதான். சொந்தத்தோடு சொந்தமாக இருக்கட்டும். உங்களை எங்கேயும் பார்த்தது மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஒரு தெரியாதா? தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஒன்று கொண்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் சரி எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கின்றது. அப்படி யோசிக்கின்றார். என்ன நினைத்தால் தெரியுமா? தன்னுடைய மனைவி சூரனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குருதியை அழைத்தார்கள். அப்போது யோசிக்கின்றார். ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சோதிடனை பிரபலத்தை சொல்புரட்சி கேட்பார்கள். சும்மா ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருக்காங்க. கல்யாணம் பேசி முடிச்சாலே என்ன பொருத்தம் பார்ப்பாங்க? ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. ஜாதகத்தை கொண்டு போய் பொருத்தம் பார்ப்பாங்க. ஆமா, அதுல பல பொருத்தம் பாட்டு பொருத்தம் தெரியுமா யோசிச்சு. ஆனா அந்த பொருத்தம் பொருந்தி வாழ்ந்தாங்க. இப்போ பொருத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப யார் பொருத்தம் பார்க்கறது? ஆடி மாசம் இருந்தாலும் ஓடி போயிடும் நல்லா தான் இருக்கு. ஆமா, அப்படிதானே? ஆனா போல போலதான் தெரியுது. ஓடி போனா நல்லா தான் இருக்கேன்னா பழைய பல போல தெரியுது. பயங்கரம் தெரியும். என்ன தெரியும்? போல தெரியும். இங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஆடி மாசம் ஓடிக்கிறோட நல்லா தான் இருக்கான்னு சொன்னீங்க. அது போல போல தெரியுது. போல போல நல்லா இருக்கல்ல. ஆமா, சரி. அந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ பிரச்சனை கிடையாது. ஆமா, அங்க ரோசி வந்து என்ன பொருத்தம் பார்க்கறா? என்ன பொருத்தம்? நெல் பொருத்தம், பூ பொருத்தம். ஆமா, ரெண்டு தான். வேற பொருத்தம் எனக்கு தெரியும். பெயர் பொருத்தம். பெயர் பொருத்தம். ஆமா, தாலி பொருத்தம். தாலி பொருத்தம். ஆடி இல்லையா? தாலி தாலி பொருத்தம். ஆமா, அடுத்து அந்த ஆடியா எப்படி கரக பொருத்தமா? கரக பொருத்தமா? கரக பொருத்தம் இருந்தாலே இருக்கா? ஆமா, டேய்
அது ரொம்ப ஆசைப்படுறா. ஆனா நீங்க கல்யாணம் ஆகாத இப்படி சொல்லணும். இப்படி பொறுத்து இங்க பொறுத்தெல்லாம் உண்டு. அவன் மட்டும் ஆசைப்படியா? எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. ஆசைதான் பண்ணுவான். ஆசைப்பட கல்யாணம் ஆகாதவன் எல்லாம் ஆசைப்படதானே செய்வான். ஆகவே முதல்ல ஆசைப்பட மாதிரி ஆகாதவன் ஆசைப்பட மாட்டான். அதுவும் சரி. இருக்கும்போது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பொறுத்தவரே உண்டு. சரிதான். 10 பொருத்தம் உண்டு. ஆமா. இங்க என்ன சொல்றா? அடி. எல்லா பொருத்தம் இருக்குது, பூ பொருத்தம் இருக்குது, பொருத்தி வாங்குறதுக்கு பொருத்தம் இருக்கு. ஐயா, எல்லாம் பொருத்தம் உண்டு, இருந்து வாழ பலனும் இல்லை. அப்படி எப்படி சொன்னா? இருந்து வாழ பலன் இல்லைன்னு சொல்லுது. அப்ப சூசமா என்ன ஒண்ணு இருக்குது? ஆமா. எல்லா பொருத்தமும் இருக்குது. இருக்கின்றது. ஆனா இருந்து வாழ பலன் கிடையாது. இது ஏன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. என்ன? ஒரு இடத்துல சம்மதம் பார்த்தாங்க. யாருக்கு? ஒரு எல்லாரும் சொல்லுங்க. உங்க பக்கத்து வீடா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தான். எம்மை சொல்லுங்க. அப்ப என்ன கல்யாணம் ஆகலையா? சம்மந்தம் பார்க்கணும். ஏன் எப்படி ஆகணும்னா ஏன் அப்படி சொல்றீங்க? யாரு பக்கம் இருக்குது நஞ்சு இல்ல. அப்ப நீங்க நஞ்சு இல்லாத இடத்துல இருக்கணும். அங்கதான் போற நம்ம விதி என்ன செய்யறது? நஞ்சில கொண்டு விடுது. என்ன செய்யுது? பஞ்சாயங்கள் இங்கதான் எப்படி போல தெரியுது. அப்படியா? ஆமாப்பா. அப்ப நாங்களே காரணம் எல்லாத்துக்கும். இல்ல நாங்களா காரணம். வார்த்தைக்கு எங்களை பத்தி கேட்டுட்டா அப்ப நாங்க தான். அப்படியே இந்த பாரு, இது நீங்க மட்டும் இல்ல, பரவாயில்ல கூட சாமம். சரி. போறேன்னு சொன்னது கேளம்மா. சொல்லுங்க ஐயா. என்ன பத்தி விசாரிக்கிறாங்க? உங்களை பத்தி ஒரு சம்மந்தம் வீட்டுக்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிக்கிறாங்க. அவர் முதல்ல பெரிய ஆளு. அப்படியா? ஆமா. சரி. பெரிய ஆளு எல்லாம் தெரிஞ்சவர். அவர் ஒரு சுத்தம் தெரியாது. ஒரு சுத்தம் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவர் காட்டிடுவார். சரி சொல்லுங்க பாப்போம். பையன் ஒரு நாளைக்கு வாழ்ந்து ஏகால் வேலைக்கு போவான். வேலைக்கு போவான். அப்படின்னா ஆமா. வீடு சேர்ந்து ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆமா. அப்புறம் வேற வசதி வாய்ப்பு நல்லா இருக்கு. கொஞ்சமா இருக்குது. கொஞ்சம் ஒரு வீடு இருக்கு, கொஞ்சம் சொத்து இருக்கு. ஆளு பூரா கூடனா ஒண்ணும் கிடையாது. படிப்பு இப்ப படிப்பு பரவாயில்ல. எல்லாம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எவ்வளவு படிச்சிருக்கா? ஆமா, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரிதான். ஏன் அப்படி ஒரு வாய்ப்பு வச்சாரு? அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வச்சிருக்கு. பார்த்து செய்யுங்க. அப்ப அவரே யோசிப்பாரு. ஆமா, யோசிப்பாரு. எல்லாம் பக்கத்துல இருக்கிற இத்தனை சொல்லி தந்தா. ஆமா. கடைசியில ஒரு வாய்ப்பு வச்சாரு. பார்த்து செய்யுங்கன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இருக்குதா? அப்ப கொடுக்க கூடாது. அப்ப எப்படி கல்யாணம் முடியும் உங்களுக்கு? முடியாதுமா. முடியாதுல்ல. பக்கத்திலே நீங்க விரோதி வச்சிருந்தா நடக்கவே நடக்காது. எனக்கு அதுல சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன? நம்ம முடியாம இருக்கிறது ரொம்ப பேருக்கு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? அது நம்ம சந்தோஷத்துல நடந்துருப்போம். அப்படியா? ஆமா ஆமா. ஆனா ஒண்ணு என்ன? கால சந்ததிகள் நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிக்கணும்ல? கண்டிப்பா. அந்த காலத்துல நமக்கு நடக்கணும். அதை யோசிக்கணும். நான் யாருக்கு இருந்தாலும் நான் வாழ்ந்து வரணும். நீ வாயை திறக்காத. இந்த மாதிரி வாயை திறந்துட்டேன்னா முத்து முத்தாலாம் விழுது. அப்படியா? ஆமா. நாங்க சொன்னா பழிக்கல. சொல்ல பழிச்சிருக்குது. ஆனா நல்ல போல இருக்காங்க. நமக்கு என்ன தோணும்? அப்ப என்ன பொறுத்த இருக்குது? வாய் மனுஷா, நீ எல்லாம் வாயை திறந்துடாத. திறந்துன்னா அந்த இடம் அழிஞ்சு போயிடும். அப்படியா? அப்படி அப்படி ஆயில்ல. ஒன்னெல்லாம் வச்சிருக்கே. சோதிடன்னு சொன்னான் தெரியுமா? எல்லாம் பொருத்தம் உண்டு, இருந்து வாழ பலனில்லை என்று சொன்ன போதே ஈஸ்வரனுடைய தந்தையே சொல்லுகின்றார்.
பக்கத்திலே யார் இருக்கா? பரந்தாமராகிய கண்ணன். கண்ணன் துணையாக இருக்கின்றார். அப்போ கண்ணன் இருக்கும்போது என்ன கவலை உண்டு? ஒரு கவலையே இல்லை. அப்ப இவ்வளவு முதல்ல இருக்கும் பாஞ்சாலியை சபையிலே துச்சாதன் தொட்டு துயில் விட்டாரு. ஆமா, எப்படி? அது விதிதான். அதை மாற்ற முடியாது. ஒரே ஒரு சொல் சொல்லி இருந்தால் போது முடியாது என்று அந்த சொல்லை சொல்லாமல் இந்த உலகத்திலே நீதியை காட்ட வேண்டும் என்று வாழ்வித்து பிறப்பிடமாக தெரிந்தார் ஹரிச்சந்திரன். காட்டை நகரத்தை இழந்தார், மனைவி இழந்தார், மகனை இழந்தார், எல்லாம் இழந்தார். சுடுகாட்டிலே அதாவது சுடுகோல் என்ற நிலைமைக்கு வந்தார். மதிப்புரை ஈசனை மாற்றி வைத்தது விதி சொல்லுவாங்க. அந்த ஈசனை கூட இறந்து போக வேண்டிய ஒரு விதி வந்தது. இதெல்லாம் விதிக்கு அப்பாற்பட்டு நடப்பது எதுவுமே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவாங்க மதியை விதியா சொல்லலாம்னு சொல்லி. அப்படி விதி எழுதப்பட்டிருக்க வேண்டும். என்னதான் சொன்னாலும் சரிதான், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. விதி விதிப்படித்தான் எல்லாம் சேனல்லாம் நிறைய இருக்கு, அவசரமாவே இருக்கு. நீ தெரியாம பேசுற நீங்க இதே கதை தான். பொன்னிறத்தால் அம்மா கதை நம்ம வெள்ளி சந்தையில பாடுற பத்தி வெள்ளி சந்தையில ஆடி இருப்போம். இதே கதை தான். அம்மா அப்படி ஒரு கூட்டம் அது சேர் பார்த்துட்டே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, சத்தியமா உள்ளது. இவ்வளவு நேரம் நாங்க அங்க இருந்தோம். எங்க இருக்கணும்? இங்க இருந்தோம். என்ன நடந்தது? கரகாட்டம் நடந்தது. ஆமா, அந்த கரகாட்டத்துக்கு போன கூட சேர். அப்படியா? ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு கூட இருந்திருக்கும். ஆமா, அது என்ன நான் பார்க்கல, நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? அவரே சொல்லிட்டு போற இப்படிப்பட்ட மலர் முழுந்த இடம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆரம்பிக்க முன்னாடியே சிறப்பு கொடுத்துறாங்க. இது முறை எழுப்புறேன் ஏண்டா ஆமா அப்படி அது மட்டும் இல்லை. சேரெல்லாம் வெளியே போட முடியாது, அதான் உள்ள போடுறது. வெளியே போட்டா அவன் பழைய சேரத்தை ஆட்களுக்கு எடுத்து போயிடுவான். அப்ப அந்த பிரச்சனையே பார்க்கணுமா வேண்டாமா? அப்ப அதனால தான் கோவில்ல பாதுகாப்பா இருக்கு. சேர் விளையாடுமா? சேர் விளையாடு 500 அவன் சேர்ந்த மாதிரி சைக்கிள் அடிக்கிட்டு போயிடுவான். அப்போ ஒரு சேர்க்க விளையாட பாதுகாப்பா அடிக்க வச்சிருக்குது. பரதே போட்டல வச்சிருக்கு. ஏண்டா உனக்கு வியாபாரம் நாளைக்கு திருப்பி போட்டாங்க, நம்ம டெஸ்ட் போட்டு போட்டாங்க. சரி, நம்ம இருக்கு. அப்ப நாளைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். உடம்பு வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இந்த கூட்டங்களை பற்றி நினைக்காத. இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க.
ஆமா நம்ம 4 திரைப்படத்தையும் புலா வச்சிருக்கிறாரு. எங்க வீட்டுல கேட்டுட்டு தான் நம்ம முன்ன இருந்து பார்த்து கேட்கிற மாதிரி இருக்காது இல்ல. அப்படியா? நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அது வேற. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆடு பாடலாம் இருக்கணும். ஏன் நம்ம வீட்டுல இருந்து நீ அப்போ காலேஜ் இது நீ படமே ஆடு பாடலாம் போயிரு. பழையபடியே இதுக்கு முன்னாடி ஆடிட்டே இருந்தேன். அப்படியே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏம்மா இந்த பில்லிசை தலைகள் எல்லாம் தெய்வத்துக்கு பாடப்படுது. ஆமா. உண்மைதான். தெய்வத்துக்கு பாடப்பட்டதா இருந்தாலும் ஊர்ல எத்தனை பேர் வரை கொடுப்பாங்க ஐயா. சின்ன ஊர் கிடையாது நமக்கு பெரிய ஊரு. அப்படிதானே? அப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளா இருந்தாலும் அல்லது பாதியாவது வந்து இருக்கலாம். வரிக்கு ஒரு ஆள் வர மாட்டாங்க. ஆமா பாதியாவது நான் என்ன சொல்றேன், அதாவது தெய்வ சன்னிதானத்துல நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப விஷயம். பகவானால் அமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மேடையிலே நம்ம தான் தெய்வத்துக்கு முன்னெடுத்து பாடக்கூடியது. கையாண்டி கலைஞர்களோ இந்த நிகழ்ச்சி கலைஞர்களுக்கு தான் இந்த கோவில் வளாகத்திற்குள்ள நமக்கு கிடைக்கும். முன்னுரிமை நமக்கு தான். அது ஒரு பெரும் பாக்கியம். தெய்வ சன்னிதானம் நமக்கு இப்படி அமைப்பு கிடைத்திருக்கிறது. சந்தோஷமா இருங்க. நாம பாடுறது சாமி கேட்கிறது. பாட்டி நிறைய பாட்டி இருக்காங்க. காலங்கள் எல்லாம் மாறி ஒரு காலத்துல இந்த கதைகள ஒரு கொஞ்ச நாள் நம்ம கண்டையோ சொல்லுவா கொஞ்சம் குட்டை இருந்தா போதும். நிறுத்துப்பா நிறுத்து நீங்க இடத்தை விட்டுட்டா. ஆமா அதுல இருந்து பாட்டு பல இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா வெள்ள புடிச்சிட்டு யா அவதான் கிடந்தான்னு கேட்ட ஆளுங்கலாம் உண்டு. ஆஹா ஆமா ஆமா இல்லாத இல்ல இல்ல விட்டு விட்டாடா விட்டுட்டாடா பாடி குடிச்சிட்டு இருக்கிறோம். யார பண்ணுவோம் அப்ப வந்து கேள்வி கேட்கிறாரு. ஏ தம்பி என்ன அவங்க பாஞ்சாலி என்ன பேர் சொல்லி அழைத்தார்? இப்படிலாம் கேட்கிறாரு. பாஞ்சாலி என்ன பேர் சொல்லி அழைத்தாரு எனக்கு தெரியும். அவங்க யோசிக்கிறத செய்வாங்க. பெரியவர்கள் அப்படி இருந்து கேட்டு அன்னைக்கு அந்த காலத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பாட்டி குடலுக்கு இருக்காரு சும்மா இருக்க கூடாது. அவ பொன்னிரத்தால் கதையை அப்படியே பாடிட்டு தான் கொடுத்துட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியாதுப்பா? தெரியாதுங்க. குடலுக்கு இருந்தா இப்ப சின்ன நாட்டு கலைக்கு இப்படி 100 எடுத்து சொல்லுவாங்க. அதுவா? ஆமா. குடலுக்கு செய்யும் போது இருக்காங்க. இருக்கு இப்படிப்பட்டவர்கள் அன்று பூரவண்ட ராஜ்யார் கதை சரிதான் கதை ராமாயணம் மகாபாரதத்துல அவங்க கழிச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்னும் தப்ப முடியாது. இப்ப உள்ளவங்க எப்படிலாம் தப்பி போயிடலாம். கேட்க மாட்டாங்க பாடிட்டு இருக்கிறோம். 18 சொல்றேன் ஒரு அத்தோடி எப்படி சொல்லுப்பாங்க முடியும். அப்ப பாரதத்தை விட்டு முடிச்சு எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். என்ன சூரிய பெருமா நடப்பது நடக்கட்டும் சொல்லி பத்திரிகை அடிச்சுட்டாங்க. எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார்கள். அது ஒன்றி பொன்னிறத்தால் அவர்களையும் செய்யும் சிறப்புமாக பந்தல் அலங்காரம் செய்கின்றார்கள். தோட்டங்கள் கட்டி சென்ற குறைகள் தூக்கி வாழை கட்டி குறைகள் நாட்டி வாழை கொண்ட வாழை நாட்டி சுடனுடைய அரண்மனையில் சீரம் சிறப்புமாக அலங்காரம் செய்து பொன்படிகள் பந்தலிட்டு பொறிகள் பிரம்மனிட்டு தோள்கள் எல்லாம் பகையமுத்தால் அலங்கரித்தார்கள். அலங்கரித்த பந்தலில் சுடலை மாப்பிள்ளை பலம் கொண்டார்கள். பல நல்ல மாப்பிள்ளை கோரிய தம்பூர்த்தே
படைகள் எல்லாம் அலங்காரம் செய்து வெடிகளில் முழங்குகின்றது, நாதசுரம் கேட்கின்றது. ஆமா, ஆனை சேனை படைகள் மட்டும்தான் வருவார்கள். அப்படி படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு தன்னை விட்டு வழியான வழி கடந்து இங்கே வந்தார் தெரியுமா? ஊருக்கு வருகின்றார். ஆமா, எதிர்மானே சந்தனம் போடுவாங்க. எதிர்மானே சந்தனம் கொண்டு போவாங்க. காது கேட்குமா? காது கேட்குமா? கேட்கலையா? காது கேட்கறதால கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு போங்க. ஆமா, வெயில் அடிக்காம இருங்க. ஆமா, கண்டிப்பா ஒண்ணு தெரியாது. ஒண்ணு தெரியாது பாப்பா. பாதராத்தங்கள் மழை என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர காலை திருக்கரத்தில் கடகமணி சரவழிக்க இதெல்லாம் நடக்குமா? அப்படிதான் கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலைகள் ஆனந்தம் பாடுகிறது ஆற்றோர் குரல் விளக்க கொட்டியது மேலும் குவிந்தது கோடி மலர் கட்டினார் மாங்கல்யம் குலம் வாழ்க குணம் வாழ்க மணி வாழ்க. பின்னோக்கி போயிட்டான். எப்ப நடக்கல நான் பாக்கி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. அந்தி அடையூரில் தன்னை விட்டு கடையத்தூரில் வந்து சேர்ந்த பொழுது அங்கே புகழ்பெரிய போனார்கள்.
அப்பச்சால அரிசி கட்டி அப்புறமா அவச்சல என்ன பேசி பேசாரு இந்த தோசை அம்மா பெரிய நாட்டி கொண்டு வருவா ஆமா ஆமா அதுல சேலையெல்லாம் இருக்கும் நரிசியெல்லாம் இருக்கும் ஆமா அதெல்லாம் நாம அப்படி இருக்கிற மாமராட்டு அது கையில கப்பலாம் கட்டிட்டு இருக்கணும் மாமா தாய் மாமன்னு சொன்னா ஒரு தோரணம் தான் அன்னைக்கு தாய் மாமனுக்கு தான் ஒரே கல்யாணம் தாய் மாமனுக்கு தான் போகுது ஆமா சடங்கு அதெல்லாம் அதே காப்பு வந்து கட்டி விடுவாரு முதல்ல கட்டிடுவாரு ஆமா மாமா கல்யாணம் நம்மள போடணும் ஆமா எத்தனை தாய் மாமனுக்கு தாய் மாமனுக்கு கெட்ட காட்ட வேண்டாமா தாய் மாமன் ஆமா தாய் மாமன் அது அப்படியேமா அவனா இருந்து நாம அந்த சடங்கு செய்தல ஒரு ரூபாய் கொடுக்கறது சந்தோஷம் இருக்குவாங்க அது பெரிய சந்தோஷம் மாமன் சடங்கு முடித்து சரி பொன்னிறத்தை சீரும் சிறப்புமாக அலங்காரம் செய்து மணிவரையிலே கொண்டு வந்து சொன்னுடைய இடது பக்கம் அவரை சித்திரை செப்பு தகத்திறந்து திரு மாங்கல்யம் எடுத்து அந்த பொன்னிறத்தால் கழுத்திலே திரித்தாலே இப்படியாக சரி பொன்னிறத்தை திருமணம் முடித்து அமுதை சொந்தங்களுக்கு மறுவீட்டில் வாழ வேண்டுமே என்று சொல்லி எல்லாரையும் சிறப்புடன் மறுவீட்டுக்கு வாழ அனுப்பி வைத்தான் பல கடந்து கடந்து செல்லுகின்றன வருடங்கள் பல கடந்து செல்லுகின்றன ஆனால் இந்த பொன்னிறத்துக்கு குழந்தை செல்வம் என்பது கிடையாது சரி வருஷங்கள் ஆரம்பிக்கும் குழந்தை இல்லையே என்று சொல்லி அந்த பொன்னிறத்தாள் இளமையானவை தோரணமாய் மனிதனிலே தோன்று சுனை கரைதனிலே வந்து அம்மை பகவதியால் இடத்திலே வந்து என்ன சொன்னாள் தெரியுமா என்ன சொன்னாள் தாயே பகவதி அம்மா உன்னுடைய அருளினால் எனக்கு ஒரு குழந்தையானது பிறக்குமே என்று சொன்னாள் 9 மாச சூழலாக இருக்கக்கூடிய சமயத்தில் சுனை அடி நேர் செய்ய கைப்பேன்னு சொல்லி அங்க வந்து தோரணமாய் மலைதனிலே தோன்று சுனை கரைதனிலே இருக்கக்கூடிய பகவதியினுடைய ஆலயத்திலே வந்து குழந்தைக்காக வேண்டுதல் செய்கிறார். சொல்லுறா கனவிலே சொன்னான் உனக்கு குழந்தை செல்வம் வேண்டாம் 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 விட்டு என்னத்தான் எதை சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லுவா ஒரு பெண். அப்படி நீ மலடியேன்ற பட்டத்தோட வாழ்வதற்கு யாருக்காவது மனசு இருக்கும் வரவே வராது. உலகத்தில் அதே போல பொறுமை கிடையவே கிடையாது. சரிதான். இறந்து போனது கூட அவனுக்கு சந்தோஷம் தான். பரவாயில்லை. மலடியேன்ற பட்டத்தை கொண்டுட்டு வாழ முடியாது. சரிதான். அவன் நினைக்கிறான் எனக்கு ஒரு குழந்தை வேணும் வேணும் வேணும்னா சரிதான். தாய் சொல்லி பார்த்தா கேட்கவில்லை. வேண்டாம் உனக்கு குழந்தை வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா இவர் விடுவாளா? அம்மா உன்னுடைய
பாக்கியம் கிடைக்குமே என்று சொன்னால் நான் 9 மாத சூழலாக இருக்கக்கூடிய சமயத்தில் சரி இதோ இருக்கக்கூடிய சுனையினை வந்து நீராட்டி நேர்ச்சி கடனை கழிப்பேன் என்று சொன்னான். பார்த்தா எவ்வளவு சொல்லி பார்த்தா சொன்னா கேட்க மாட்டான். எப்படி அவருக்கு குழந்தை வர வேணும் அப்படித்தானே ஒரு குழந்தைக்காக பாலித்தேன் சென்று விடமா இவளும் அரண்மனையிலே வருகின்ற வீரம் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் மன்மதன் உறதிக்கும் போலே எல்லா விஷயமும் தெரிஞ்சும் பிரச்சனை நம்ம சந்திக்கலாம். இது என்ன அவனுக்கு வந்தது அப்ப இவங்க 2 பேர் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்துல அவருடைய வயிற்றுல கரு வளர ஆரம்பிச்சு. சரிதான் சரி அந்தியமை குளி மலர்ந்தால் அழகமங்கை பொன்னிறத்தை ஒன்றாவது மாதத்தில் ஒரு பூமேனியானாய் 2வது மாதத்தில் ஒன்றாவது மாதத்துல ஓலைக்கு போறாங்க, 2வது மாதத்துல நீர் ஓடிட்டு இருக்குது. வேற என்ன சொல்லு கர்ப்பம் தரித்தவர்கள் ஒவ்வொரு மாசம் இப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் வேற எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு மாதத்துல இருப்பாங்க கிடையாது. ஆமா எல்லாம் இருந்தாலும் சொல்றீங்க. அப்ப நமக்கு தெரியாத கருத்து தப்பு கிடையாது. யாருக்கு தெரியாது? தெரியாதது யாருக்கு? எங்களுக்கு அந்த விஷயம் ஒன்றும் தெரியாது. நான் சினிமாவில் பார்த்து அப்படி சொல்லுவாங்க இனிக்கும் சாப்பிட முடிச்சிக்கும் மசகை நேரம் மழைக்கும் இதை நாங்கள் கேட்கறது அவ்வளவுதான். அப்ப நீர் ஓடுதா முத்து குட்டுதா நமக்கு தெரியுமா? நீர் என்ன 6 மாதிரியா ஓட நினைச்சீங்க? ஆமா இல்ல மொத்து கொட்டுதுன்னு முத்தலையில பரிச்சியா வச்சிருக்கோம். அப்புறம் வேற எப்படி நல்ல வருவீங்க. அதனாலதான் கேட்கறது மொத்து போய் நேர்மை கட்டும். எல்லாரும் ஒழுங்குதான். ஆமா சரி சரி இல்ல எல்லாருக்கும் மாறி மாறி எல்லாருக்கும் மாறி மாறி செல்வாய் கவிதைக்கு புரியலாது. அப்படிதானா? ஆமா மாங்காய் யாரு இருக்கும்? மாங்காய் இனிக்கதான் செய்யும். ஐயா நீங்க சாப்பிட்டா அது பிடிக்கும். ஆமா நீங்க சாப்பிட்டா அது பிடிக்கும். கர்ப்பமுற்ற பெண்கள் சாப்பிட்டா அது இனிக்கும். அப்படி சொல்றாங்க. ஆமா நம்ம சாம்பல் ஏன் சாப்பிடுறாங்க? சாம்பல் சுவாவையா இருக்கும். வாஸ்தவம் சரி. நம்ம வந்து ஒரு பிள்ளை அள்ளி அள்ளி இருக்குது. எந்த பிள்ளை? இப்ப சாப்பிட மாட்டோம். அப்படி எதுயா? அப்படியா? ஆமா சரி திருநெல் சாப்பிடுறது யார் அள்ளி அள்ளி சாப்பிடுறது? அள்ளி அள்ளி திருநெல் சாப்பிடல. அதான் அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. அப்படியா? சரி இந்த மசக்கை யாரும் அடிக்கடி மயக்கம்னு சொல்றாங்க. அந்த கை எங்க இருந்து தெரியாது நமக்கு. இப்படியாக்கி மசக்கையில கை இல்லையா? குழந்தை பிரசவம். அப்படியா? குழந்தை கருவுற்ற பெண்களுக்கு மயக்கம் வரதான் செய்யும். அதான் மசக்கை. ஆமா என்ன தெரிஞ்சுங்க. வரும்போது நல்ல யூஸ் ஆயிடும். போடுங்க அந்த போய் சாப்பிட்டு வரலன்னு கேட்டு போடியா? இது யாருக்கு வரணும்? அவனுக்கு
அவன் சின்ன பையன், அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் தெரியுமா? தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படியா? ஆமா. சரி, அப்ப தெரிஞ்சு வச்சுக்க. ஏய், என்ன பண்ணி நீங்க கவலை உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டீங்க. என்ன பண்ணி கவலை நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆமா. அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு அப்ப அவங்க யாருக்குன்னு கேட்டாங்க. ஆமா, நமக்கு இப்படியாக சரி அம்மாள் கற்பமுற்றி ஒன்றின் பின் பொன்னாகி மாதங்கள் தெரியாம இருக்கு நல்ல மாதங்கள் 9 கூடிய சமயம் தோழியர்கள் எல்லாம் வந்து கொண்டு கொடுறாங்க. யார் யாரெல்லாம் வந்து கூடினார்கள்? 7 தோழிகள் வருவாங்க. அந்த வெள்ளாள் மகளொருத்தி இந்த பெண்கள் எல்லாம் பொன்னிறத்தி அருகாமையிலே வந்து நம்பி ஐயா படுவர் குலத்திலே பெண்ணொருத்தி முதல்ல யாரு? வெள்ளாளன் மகளொருத்தி, வேதியர் மகளொருத்தி, கண்ணாளன் மகளொருத்தி, கல்யாண மகளொருத்தி, செட்டியன் மகளொருத்தி, செட்டியன் மகளொருத்தி, சீமாளன் மகளொருத்தி, வடுவர் குல மகளொருத்தி, கண்ணா பெண்ணொருத்தி, அதாவது மரவர் குலத்திலே ஒருவர். ஆஹா குசவனார் மகளொருத்தி, குசவனார் மகளோடு 10 பேர் ஆச்சு. ஆமா. மரகுலத்தி அவர்களுக்கு இங்க வந்தாங்க. நான் மலங்குறத்தின்னு சொல்லல, ஒரு ஆள் சொன்னது அப்படி என் காதுல கேட்டு அப்படியா? மலங்குறத்தி மகளொருத்தி நம்ம எதுக்கு இங்க வந்தா? மரகுலத்தி இல்லம்மா, கருமரத்தி. கருமரத்தியா? மரகுலம். இப்படி பெண்கள் எல்லாம் வந்து கூடி சரி. பொன்னிறத்தினுடைய அருகாமையிலே வந்தது என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா பொன்னிறம் நீயும் 9 மாதம் இப்பமாக இருக்கின்றான். 9 மாதம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இந்த குழந்தை நல்லதா இருக்கா, எப்படி இருக்குன்னு பலன் பார்க்கணும். அதற்காக வேண்டி நாம முளைப்பருவம் பார்ப்பதற்கு என்ன முன்னோர்கள் எல்லாம் மூளைகள் சொல்ல தெரியுமா? அப்ப அந்த முளைப்பாரி வைக்கிறது கூட விஷயங்கள் இருக்கத்தான் செய்து வந்து. அப்படி நம்ம இந்து மதத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. ஆமா. அப்ப மத்தியான நேரத்துல முளைப்பாரி வந்தது. அவன் அதுதான் சபாஸ் இதை படிச்சது அர்த்தம் உள்ளதா இந்து மதம். அப்படிதான் அது எங்கேயும் இருக்கு. சரிதான். அப்ப முளைப்பாரி வைக்கிறதை அவன் பார்க்கலாம். முளைப்பருவம் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி இவர்கள் எல்லோருமாகவே சேர்ந்து வேண்டிய வித்து வகைகளை எல்லாம் எடுக்கின்றார்கள். அந்த வித்து வகைகளை தான் வாங்கி அந்த சிறுவயதை தான் வாங்கி செய்யலைவர் எல்லோரும் Thank you.
ஐயோ